ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சமுதாய உறவுகளே, என் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இங்கே பாருங்கள், எங்கள் சாமி ரூமில் நாங்கள் என்னென்ன வச்சுருக்கோன்ட்டு. இவ்வளோ தாங்க இன்றைக்கி நான் வச்சு சாமி கும்பிட்ருக்கேன். இன்றைக்கி கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். நம்மளுக்கு எந்த குறையும் இல்லாமல் கடவுள் வருஷம் ஃபுல்லாக வச்சுருக்கிறாருல, சாப்பாட்டுக்கு, சந்தோஷத்துக்கு. அதனால் அவருக்கு இன்றைக்கி நன்றி சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் இந்த புத்தாண்டு நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் வச்சுருக்கோம். நம்ம வீட்டில் எல்லாம் குறைவில்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மக்கிட்ட இது இருக்குது, அது இல்லை அப்படிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வச்சு படைச்சிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். இவ்வளோ நாள் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி, இனியும் இதெல்லாம் எனக்கு குறைவில்லாமல் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதெல்லாம் வச்சு கும்பிடுறோம். நான் வச்சு இதை கும்பிட்ருக்கேன். உங்கள் சந்தோஷத்துக்கு நீங்கள் என்னென்ன இருக்கோ வீட்டில் அதை வச்சு கும்பிடுங்க. மஞ்சள் இருக்குது, பருப்பு இருக்குது, உப்பு இருக்குது, அரிசி, சர்க்கரை. இப்போ நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கோ டப்பாவில் அதெல்லாம் கொண்டு வந்து வைங்க. ஒரு சின்ன டம்ளரில் வச்சுட்டு ஃபுல்லாக நிறைஞ்சி வச்சு கும்பிடுங்க. அவங்க அப்படி கும்பிட்ருக்காங்க, இவங்க இப்படி கும்பிட்ருக்காங்க அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ, மஞ்சள் குங்குமம் இருக்கா, அதை வச்சு கும்பிடுங்க. ஒரு தக்காளி இருக்கும் இல்லைங்களா, அது கூட வச்சு கும்பிடுங்க. இங்கே பாருங்கள், தக்காளிலாம் வச்சுருக்கேன், காய்கறிலாம் வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை வச்சு கும்பிடுங்க. கடவுள் அது கூட இது கூடலாம் கேட்க மாட்டார். மனசார நீங்கள் எது கொடுத்தாலுமே கடவுள் வாங்கிப்பார். ஓகே, இவ்வளோதாங்க என் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.